ஜோதிட நலன் சேனல் சப்ஸ்கிரைபர்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொது பலன் தான். இது ஏன் நீங்க முழு பலன் எடுத்துக்கவே கூடாது. அது நடக்கவே நடக்காது. இதை நம்பி நீங்க ஏமாற வேண்டாம். நம்ம சேனல் ராசி பலன் சொல்லியிருக்கோம். நான் ராசி பலன் சொல்றதுக்கு முன்னாடி பொதுவா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, ராசி பலன் நம்பி ஏமாறாதீங்க. இது வந்து 20-30% தான் பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நான் அடிக்கடி சொல்லுவேன். 2026ல ரெண்டே ராசி கிடையாது தான் போட்டியே. ஒன்னு துலாம் ராசி, இன்னொன்னு மகர ராசின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஷார்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணி போட்டிருந்தேன். அது பேசும்போது எனக்கு தோணுச்சு இந்த ஷார்ட்ஸ் கண்டிப்பா ட்ரெண்டிங் ஆகும்ட்டு. நான் யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் இதை போஸ்ட் பண்ணியிருந்தேன். யூடியூப்ல ட்ரெண்டிங் ஆகல, இன்ஸ்டாகிராம்ல நல்ல ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. அதுக்கு லட்சக்கணக்கில் வியூஸ் போயிருக்கு. அதே மாதிரி இந்த ராசி பலன் நம்பாதீங்க. இது வந்து ஒரு பொது பலன் தான். இதுல சொல்ற விஷயங்கள் அப்படியே உங்க வாழ்க்கையில் நடந்துராது. உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகள் தான் வந்து உங்களுக்கு என்ன நல்லது செய்யும் கெட்டது செய்யும்ன்றத தீர்மானிக்கும். இதெல்லாம் வந்து பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம் தான் சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டா அது 500 பேர் தான் பார்க்கறான். ஆனா வந்து மகர ராசிக்கு கூறிய பிச்சுட்டு கொட்ட போகுது, துலாம் ராசிக்கு வாழ்க்கையை மாற போகுது சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டா அது 1 லட்சத்துக்கு மேல வந்து வியூஸ் போகுது. நிறைய பேர் இதை ஷேர் பண்றாங்க. மக்கள் எல்லாருக்கும் அது போய் ரீச் ஆகுது. அப்போ மக்களுமே எதை விரும்புறாங்க? மக்களுடைய மைண்ட் செட்டுமே எப்படி இருக்குன்னா, இந்த ராசி நட்சத்திரம் நம்ம ராசிக்கு ஒரு பலன் சொல்லிட்டு அது அப்படியே 100% நடந்துரும். கும்பராசிக்கு உலகமே காடு கீழ வரப்போகுதுன்னு சொன்னா அப்போ நமக்கு அடுத்த வருஷத்துல ரொம்ப சூப்பரா இருக்க போகுதுன்னு சொல்லி நம்பிடுறாங்க. ஜோதிடர் மீது எந்த அளவுக்கு நீங்க குறை சொல்றீங்களோ அதே அளவுக்கு மக்கள் மீது குறை சொல்ல வேண்டியது முக்கியம். மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது முக்கியம். மக்களுக்கு ஜோசியத்துல எது உண்மை எது பொய் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம். ஏன்னா அவங்க எது உண்மை எது பொய் தெரிஞ்சாதான் நம்ம சொல்ற விஷயம் எது கரெக்ட் எது வந்து ஃபேக்ன்றதை அவங்களால பிரிச்சு அனலைஸ் பண்ண முடியும். ஜோசியத்துல என்ன சில விஷயங்கள்லாம் இருக்குன்றது மக்களுக்கு தெரியலனா அவங்க வந்து ராசி பலன் சொல்றதே முழு பலன் எடுத்துப்பாங்க. நம்ம ராசிக்கு வந்து நல்லா இருக்கு சொல்லிட்டாங்க, அப்போ வந்து அடுத்த வருஷத்துல நம்ம வாழ்க்கை மாறுன்னு நினைச்சிட்டு அவங்க நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுவாங்க. நிறைய ஃபெயிலியர்ல கொண்டு போய் முடியும். வாழ்க்கை டோட்டலா வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆயிடும்.